சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான குறைந்தபட்ச மீட்டர் கட்டணத்தை உயர்த்தாத திறனற்ற திமுக அரசை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான குறைந்தபட்ச ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும், உரிய விதிமுறைகள் இல்லாமல் செயல்படும் பைக் டாக்ஸிகளை தடை செய்ய வேண்டும், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான ஆன்லைன் அபராதத்தை நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் ஒருநாள் ஸ்ட்ரைக் போராட்டம் நடைபெற்றது. திமுக அரசு தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் ஆட்டோ ஓட்டுநர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரித்து உள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வஞ்சிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்க அப்படி இல்லை. இங்க எந்த ஒரு கட்டணத்தையும் நியமிக்காம அவங்க இது போல ஒரு அரசாங்கம் எங்களை ஏமாற்றி கொண்டே இருக்கிறது. அதனால தயவு செய்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கிறோம். நாங்கள் மொத்தம் 1.5 லட்சம் ஆட்டோ இருக்கு நம்ம சென்னையில் மட்டுமே. அந்த 1.5 லட்சம் ஆட்டோவை மொத்தம் 4 பேராக போடுங்க, அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற அதுபோல் போட்டு நாங்கள்லாம் ரோட்டில் வந்து உக்காந்தா என்ன ஆகும்? ஆனால் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒத்துழைச்சு தான் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கணும். நாங்கள் ஓரமாக தான் நின்று எங்களுடைய வேலையை நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். அதனால் மீட்டரு கட்டணத்தை கண்டிப்பாக உயர்த்தி தரணும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஊரப்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற முறைகேட்டை கண்டித்து அதிமுக வார்டு உறுப்பினர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரப்பாக்கம் ஊராட்சி தலைவி தனது கணவருடன் சேர்ந்து வார்டு உறுப்பினர்களின் கையெழுத்தை போலியாக போட்டு தீர்மானம் நிறைவேற்றி மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் என பலமுறை புகார் அளித்தும் அரசியல் தலையீட்டின் காரணமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வார்டு உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஊராட்சி நிர்வாகத்தில் நடந்த நிதி முறைகேடு மற்றும் மோசடிகளால் வளர்ச்சி பணிகள் மொத்தமும் முடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டி திங்கட்கிழமை முதல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளாட்சியில் நல்லாட்சி என தம்பட்டமடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் முறைகேடுகள் அதிகரித்து எவ்வித வளர்ச்சி பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிதி முறைகேடு நடந்ததுனால நாங்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணி 1 வருஷம் ஆகி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவங்களுக்கு செக் பவர் மட்டும் கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அவங்க போலி தீர்மானத்தில் ஏதாவது போலியாக தீர்மானம் போட்டு எங்களோட கையெழுத்தை எல்லாமே அந்த தீர்மானம் புக்கில் போலியாக கையெழுத்து போட்டு வச்சுருக்காங்க. அது நாங்கள் கண்டுபிடிச்சி திருப்பி பிடிஓ கிட்ட கொடுத்து 1 மாதம் ஆகி அவங்க எந்த நடவடிக்கை எடுக்காததுனால நாங்கள் ஒரு 3 நாள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம். எங்களை எந்த அதிகாரியுமே எங்களை சந்திக்க வரவே இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இன்றைக்கி உண்ணாவிரத போராட்டம் அறிவித்து இன்றைக்கி உண்ணாவிரதம் பண்ணிகிட்டு இருக்கோம்.